வெல்கம் டு ஃபுட் மசாலா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிற நேரம் கிளம்புல நல்ல ஒரு கிளைமேட் பார்க்க மிகவும் அழகாக இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இப்போ கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிட்டு பகல் நான் லஞ்சுக்கு சிக்கன் செஞ்சுருந்தேன். இந்த சிக்கன் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இங்கே நான் சிக்கன் 600 கிராம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தை கொஞ்சம் வறுத்து தட்டி அதையும் சேர்த்துருக்கேன். இங்கே நான் கஜு 7லேருந்து 8 எடுத்து அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக உரலில் போட்டு இடிச்சிருக்கேன். அது உப்பு, மஞ்சள் அதெல்லாம் சேர்த்து நல்லா போட்டு பிரட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா பிரட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் எடுத்து வச்சுக்கொள்ளணும். அந்த கஜு அரைச்ச தண்ணியை வேறு எடுத்து வச்சுக்கொள்ளணும், வீசிடக்கூடாது. இங்கே நான் ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி பொரித்து எடுத்துருக்கேன். அந்த ஆயிலில் தான் இந்த சிக்கனை பிரட்டி எடுக்க போகிறேன். இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விடணும். அதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டைமில் சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விடணும். இப்போ சிக்கனெல்லாம் விலை அதிகங்கிறதுனால ஏதாவது நல்ல டேஸ்ட்டாக சிக்கனை செஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது நேரம் ஒரு சிக்கன் வாங்கினதில் ஒரு திருப்தி இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சின்ன இல்லாட்டி நீங்கள் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன்னா இப்போ கொஞ்சம் நல்ல உரப்பாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுக்கிடணும். நான் நல்ல திருப்தியான டேஸ்டான ரெசிபீஸ் தான் உங்களுக்கு நான் தருவேன். அதனால் நீங்கள் தயங்காமல் இந்த எல்லா ரெசிபியும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்கனை பிரட்டி விடுறதுக்கு லேஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வச்சுக்கிட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் மூடி தான் வேக வைக்க போகிறேன். எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ கஜு அரைச்சி வச்ச பிறகு உள்ள கழுவின தண்ணியை அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் நார்மல் தண்ணியும் 2 சேர்த்து இதில் ஊற்றி விட்றேன். இப்போ நான் திரும்ப கொஞ்சம் மூடி போட்டு வேக விட போகிறேன். நீங்களும் இந்த சிக்கன் கறி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு கறி இருந்தாலே போதும். இப்போ நல்லா கொதிக்குது.
இப்போ இந்த டைம் நான் வெங்காயத்தை பொரிச்சதுக்கு தான் நான் சின்னதாக வெட்டி அதை பொரித்தேன். இப்போ அதை பொரித்ததை கையில் நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு இந்த டைமில் கடைசியாக சேர்க்க போகிறேன். இந்த சிக்கன் ரெசிபி வந்து லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கேன். அதோடு நான் வந்து வல்லாரை சம்பல் அது செஞ்சுருக்கேன். அதோட கிழங்கு புரட்டினேன். கிழங்கு புரட்டுறதுக்கு கிழங்கு முதலாவது அவிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் துண்டு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை அதுங்களை போட்டு அது பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்க புரட்டி எடுத்தால் போதும். வேக வைக்கும்போது கிழங்குக்கு உப்பு சேர்த்து வேக வைக்கணும். அப்போ கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுமானது. இப்போ நான் செஞ்ச இது வல்லாரை சம்பல், வெங்காயமெல்லாம் போட்டிருக்கு, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கு, மஞ்சள் சோறு, உருளைக்கிழங்கு புரட்டினது, அதுதான் இன்றைக்கி எங்கிட்ட லஞ்சுக்கு நான் செஞ்சது. இப்போ நான் இதை புரட்டி விட்டுட்டேன்னா சரி.